வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19ஆம் தேதி 4வது மாதம் 2018ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி நடைபெறுவதற்குண்டான ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். உத்தியோக நிமித்தமாக ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறுவது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். வேலையாட்களுடன் எந்தவித வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கடல் கடந்து நல்ல செய்தி நடைபெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் பெருக்கும். எந்தவித பயணங்களும் வெற்றியும் அனுகூலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுவது அவசியமில்லாத இரவு நேர பயணம் மட்டும் ப்ளீஸ் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. எனவே எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படுகிறது. குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபத்தையும் ஒன்றாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் காணப்படுவது மனதிற்கு பிடித்த விஷயங்கள். உங்களால் குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அமைப்பு அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. மனதில் இனம் பெயர்ந்த பயம் நமக்கு என்ன எதிர்காலம் ஏற்படும் என்ற இந்த அமைப்பெல்லாம் மாறி எல்லாவற்றிலும் நமக்கு நல்லது நடக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்பட்டு எடுத்த காரியத்தில் ஜெயம். பிள்ளைகள் விஷயத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மிக கவனமாக இருப்பதும் சிறு தேக உபத்திரத்தும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நலம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்படுவதுடன் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். பெற்றோருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். யாரை பற்றி பழி சொல்லாமல் புறம் கூறாமல் இருந்தாலே கன்னிக்கு யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நலம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோம்பல் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் உத்தியோக நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. புத்திர சந்தானத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய யோகம் அனுகூலங்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி எல்லாம் காணப்பட்டாலும் பயணங்கள் இன்றியமையாத பயணங்களாக காணப்படுகிறது. அந்த பயணங்கள் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுவது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடிய பிராப்தம். இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்த தனுசுக்கு அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்படுவது மனதிற்கு நிம்மதி. புது பொருள்கள் சேர்ப்பது புது விஷயங்கள் அனுகூலங்கள் பெறுவது மனதிற்கு பிடித்த இடத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது யோகமே.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய் தந்தையருடன் மிக மிக கவனமாக இருப்பதும் அவர்களுக்கு மன நோகடிக்காமல் எந்தவித வார்த்தைகளும் பேசாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். வெளியூரில் இருந்தாலும் தாய் தந்தையருடன் மனசு விட்டு பேசி அவர்களுக்கு இருக்கிற சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி எடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவினர்களால் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடி வயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளில் சிறிது கவனமாக இருப்பது இன்றைய காலகட்டத்துக்கு நன்மை. வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழிலமைப்போ புது விஷயங்களோ அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்றாலும் கண்டிப்பாக தாய் தந்தையருடைய உடல்நிலை மிக மிக கவனமாக இருப்பதும். இரத்தத்தில் கோளாறு உள்ள கும்பராசிக்காரர்கள் சிறிது மருந்து மாத்திரைகளை தவற விடுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஒன்றின் பின் ஒன்றாக நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளில் இருக்கிறீர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். சோம்பலை அறவே தவிர்த்து விட்டு குலதெய்வ படத்திற்கு தீபமேற்றி வழிபாடு செய்து அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பயணங்கள், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, சட்ட சிக்கல்கள் எல்லாம் ஒன்றன் ஒன்றாக தீர்ந்து பண பிரச்சனை தீர்வதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.